நாளும் தலை குனிஞ்சு வச்சு இதே நாமக்கல்ல அவருக்காக ஒரு மணிமண்டபம் கட்டுவோம்னு வாக்குறுதி நம்பர் 456 கொடுத்தது யாரு? உங்களதான் அங்கிள். என்னவா? ஒரு படத்துல நம்ம வடிவேல் சார் இந்த எம்டி பாக்கெட் எடுத்து இப்படி காட்டுவார் தெரியுமா? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சுட்டு அந்த எம்டி பாக்கெட்டை இப்படி நம்ம காட்ட வேண்டியதுதான். இப்ப நம்ம அந்த நாமக்கல் மாவட்டத்துல வாக்குறுதிகளா அது செய்வோம் இது செய்வோம்னு நிறைய சொன்னாங்களே, அதுல ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் இப்ப நம்ம பாப்போம். ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். A few moments later. படுத்துறாயா படுத்துறா, அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்கு. திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு நம்ம நாமக்கலை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஆளை கொண்டாந்தாச்சு, ஆபரேஷன் பண்ணி ஹைட் எடுங்க. ஹைட் எடுக்கவா? கிட்னி ஆபரேஷன் பத்தி சொல்றான். இந்த திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம். புதுசா சொல்லுங்க புதுசா சொல்லுங்கன்னா என்னத்த சொல்றது எனக்கு புரியலையே. என்னத்த புதுசா சொல்றது? புதுசா என்னப்பா சொல்றது? செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும், காத்துல கல்வீடு கட்டப்படும், அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும், வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும். இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நம்ம சிஎம் அவர்கள் அடிச்சு விடுவாரு, அந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? நீட்டா ஒழிச்சிட்டாங்களா? கல்விக்கு தேவையான அந்த நிதியை முழுசா கொடுத்துட்டாங்களா? இல்ல தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சுட்டாங்களா? நீ எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கடா. ஆனா உனக்கு கொடுக்க ஒரு நிமிஷம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அட் த சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இருக்காங்கன்றது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வேணாம் மக்களே, ஜாக்கிரதை. டேய் நாங்க யார் தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம் என்ன வேணா பண்ணுவோம். அதற்காக நீ யாரா? இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுக்கறாங்களே, இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? வேண்டாமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.